Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. இஸ்ரேல் போர் போடலை அப்படின்னா அவங்க அழிஞ்சிருவாங்க அப்படின்னு. அது என்ன சரியா போர்லேயே இருக்கிறங்கிற கட்டாயம் ஏன் அவங்களுக்கு வருது? ஏன்னா அவங்கள சுற்றி எதிரிகள் இருக்காங்க. இஸ்ரேல் இஸ் ஃபேஸிங் அன் ஆம்னிப்ரெசன்ட் த்ரெட் அப்படின்றாரு. ஸ்ரீலங்காவில் நீர்மூழ்கி கப்பல் மூலமாக தாக்குதல் நடந்துச்சு, அவங்க தாக்குனாங்க அப்படிங்கிற பிரச்சனைலாம் ஒன்றுச்சு. அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ஈரான் போர் ஆரம்பித்த 2வது நாளே ஈரானில் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி பூராவும் என்ன ஆயிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு மேபி ப்ராப்ளம் அட்மிரலே இறந்துருக்கலாம். கிளியர் ஆர்டர் வராமல் இருந்தாலும் அவங்க டிலே பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இதே அமெரிக்கன்ஸ் என்ன செஞ்சுட்டாங்க, இவன் டிலே பண்ணி நம்மளை வேவ் பண்ணி என்ன செய்யறான், நமக்கு வேற இடத்துலயே ரெடி பண்ணுறான்னு சொல்லி தான் அவன் அடிச்சிட்டான். இந்த போர் ஸ்பில் ஓவர் ஆகி இது ரீஜனல் கான்ஃப்ளிக்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரா ரீஜனல் கான்ஃப்ளிக்ட் ஆகிடுமா நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். ஏன்னா அதெல்லாம் ஆயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், நம்ம கழுத்துக்கு கத்தி வந்துடும். நீங்கள் சாதாரண நினைச்சிடாதீங்க. ட்ரம்ப் சாதாரணமான ஒரு லீடர் கிடையாது. ஹி நோஸ் வேர் எதை அழுத்தினோம்னா எங்கே ரிசல்ட் வரும், எங்கே அழுத்தினோம்னா எங்கே ரிசல்ட் வராது அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். இதில் ராஜதந்திர ரீதியாக என்ன நற்பலன்கள் சார் கிடைச்சிருக்கு? சீனா, ரஷ்யா, இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு என்ன பெரிய பலன் கிடைச்சிருக்கு இந்த போர்னாலும் கேட்குறேன். டிபெண்டன்சி ஆஃப் கல்ஃப் ஆயிலை நம்ம என்ன கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இட்ஸ் வெரி பிக்கஸ்ட் கெயின் நமக்கு. வெஹிக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிற நம்ம அந்த டீசல்லையும் பயோ டீசல்னு கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி எத்தனால் பெட்ரோல் முதல்ல 5% இருந்தது, அப்புறம் 10% ஆக்கினாரு. மோதியோட செகண்ட் இதில் இப்போ 20% ஆக்கிட்டார். ஒரு கேஸ் தட்டுப்பாடு வந்த உடனே இமீடியட்லி யூடியூப் பார்த்தீங்கன்னா 10 பேர் என்ன செஞ்சுட்டான், நிலக்கரியில் பண்ணுற ஸ்டவ்வை கண்டுபிடிக்கிறான். ஈரோட்லேயும் திருப்பூர்லேயும் இண்டக்ஷன் ஸ்டவ்வை பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பீப்புள் ஆர் ட்ரிகரிங் தெம்செல்வ்ஸ் டு ஆல்டர்னேட் மீன்ஸ். இதில் ராஜதந்திர ரீதியாக என்ன நற்பலன்கள் சார் கிடைச்சிருக்கு? சீனா, ரஷ்யா, இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு என்ன பெரிய பலன் கிடைச்சிருக்கு இந்த போர்னாலும் கேட்குறேன். இந்த போர்னால நம்ம கஷ்டம் தான், கொஞ்சம் கஷ்டம் கிடைச்சிருக்குது. அதாவது எப்படி கஷ்டம்னா, நம்ம நமக்கு வரத்து எண்ணெய், கச்சா எண்ணெய் வரத்து. பட் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, லிமிட்டட் கச்சா எண்ணெயில் எப்படி வாழ்க்கையை ஓட்டுறதுங்கிறதுக்கு நம்ம வெள்ளோட்டம் பார்த்துட்டோம். பாருங்கள், இமீடியட்லி பாருங்கள், நம்மளுடைய இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. சோலார் பேனலினுடைய விஷயங்கள் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. தமிழ்நாடு பூரா காற்றாலை ஆகிடுச்சு. போய் பாருங்கள், கரூர் டிஸ்ட்ரிக்ட்டை போய் பாருங்கள். ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி போய் பார்த்தோம்னா ஒரு காற்றாலை கூட இல்லை. இன்றைக்கி போய் கரூரில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 காற்றாலைகள் இருக்குது. அதே மாதிரி பொள்ளாச்சியில் காற்றாலைகள், உடுமலைப்பேட்டையில் காற்றாலைகள், கன்னியாகுமரியில் காற்றாலைகள், சுசீந்திரம் ஏரியாவில் காற்றாலைகள், இந்த மாதிரி பல இடங்களில் நம்ம என்ன செஞ்சிட்டோம், நான் கன்வென்ஷனல் டிபெண்டன்சி ஆஃப் கல்ஃப் ஆயிலை நம்ம என்ன செஞ்சு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இட்ஸ் வெரி பிக்கஸ்ட் கெயின் நமக்கு. நம்மளுடைய அந்நிய செலாவணியில் பெரும்பாலான பகுதி முதல்ல எங்கே போயிட்டு இருந்ததுங்க, பெட்ரோலியத்துக்கு போயிட்டு இருந்தது. அந்த பெட்ரோலியத்துக்கு போயிட்டு இருந்ததுனால நம்மளால் என்ன செய்ய முடியும், வளரவே முடியல. அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சோம், நம்ம நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ் கொண்டு வந்தோம். நான் கன்வென்ஷனல் எனர்ஜினா முறை சாராத எரிசக்தி. அது எடுத்துக்காட்டா டைடல் பவர் ட்ரை பண்ணாங்க, அது அவ்வளோ சிறப்பாகல. வின் பவர் அது நல்ல மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா, அந்த 4 மாநிலங்களையும் வின் பவர் வெரி லெவல் ஹை ஆகிடுச்சு. சோலார் பவர் பரவலாக சோலார் பவர் எல்லாத்துக்கும் டொமஸ்டிக் அண்ட் மினி இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சோலார் பவர் ரொம்ப இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கலி நம்ம லார்ஜ் பவர் ஜென்ரேஷனுக்கு என்ன செஞ்சோம், அணு உலை முதல்ல 5 இருந்தது, இப்போ 17, 18 நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி பல தரப்பட்ட ஆல்டர்னேட் ரிசோர்ஸஸ் அண்ட் ஆல்சோ வெஹிக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிற நம்ம அந்த டீசல்லையும் பயோ டீசல்னு கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி எத்தனால் பெட்ரோல் முதல்ல 5% இருந்தது, அப்புறம் 10% ஆக்கினார். மோதியோட செகண்ட் இதில் இப்போ 20% ஆக்கிட்டார். நேற்றுலேருந்து 1st of April 20% will be always mixed with the petrol and ethanol. ஸோ எத்தனால் எங்கேருந்து வருது, கரும்பு போக்குவரத்தான கரும்பு மக்காச்சோளம் இதிலிருந்து வருது. ஸோ இங்கேருந்து வர்ற எத்தனால் நமக்கு அவங்கள நம்பி இருக்க வேண்டியதில்லை. யாரை நம்பி இருக்க வேண்டியதில்லை, ஈரான். அதாவது என்னென்ன ஈரான் இல்லை, கல்ஃப் பெட்ரோல் ப்ரொடியூஸ் பண்ணுற நாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்கிறோம், இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், கரெக்டாக இது பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் தட்டுப்பாடு வந்த உடனே இமீடியட்லி யூடியூப்பை பார்த்தீங்கன்னா 10 பேர் என்ன செஞ்சுட்டான், இந்த நிலக்கரியில் பண்ணுற ஸ்டவ்வை கண்டுபிடிக்கிறான். ஈரோட்லேயும் திருப்பூர்லேயும் இண்டக்ஷன் ஸ்டவ்வை பார்த்து. ஸோ இந்த மாதிரி பீப்புள் ஆர் ட்ரிகரிங் தெம்செல்வ்ஸ் டு ஆல்டர்னேட் மீன்ஸ். அதுவே ஒரு பெரிய நமக்கு உள்ள ஒரு வெற்றி. இல்லை, இன்னொன்று சொன்னீங்க சார், இஸ்ரேல் போர் போடலை அப்படின்னா அவங்க அழிஞ்சிருவாங்க அப்படின்னு. அது என்ன சரியா போர்லேயே இருக்கிறங்கிற கட்டாயம் ஏன் அவங்களுக்கு வருது? ஏன்னா அவங்கள சுற்றி எதிரிகள் இருக்காங்க. எதிரிகள் சுற்றி இருக்கும்போது நம்ம டைட்டாக இல்லாட்டி என்ன ஆகிடும், நம்ம அழிஞ்சு போயிடும்ல. அதான் அவங்கள சுற்றி அந்த இஸ்ரேலை சுற்றி இருக்கிற எதிரிகளால் இஸ்ரேலுக்கு என்றைக்குமே ஆம்னி ப்ரெசன்ட் த்ரெட்
நெத்தன்யாகு அதான் சொல்லுவார், இஸ்ராயல் இஸ் ஃபேஸிங் அன் ஆம்னி ப்ரெசன்ட் த்ரெட் அப்படிம்பார். ஆம்னி ப்ரெசன்ட் என்னது? 24/7 360 டிகிரிஸ் அவங்களுக்கு த்ரெட் இருக்குன்னு சொல்லுவார். அதனால் அவங்களுடைய நாடை என்ன செய்கிறாங்க, அவங்க ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏர் ரைட் சைரன்ஸ், ஏர் ரைட் ஷெல்டர்ஸ், பாம் ஷெல்டர்ஸ், இந்த மாதிரி பல இதை வச்சுக்கிட்டு அவங்களுடைய கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க. அதனால் ஸோ இட்ஸ் ஓகே, தட் இஸ் அது மிடில் ஈஸ்ட்டில் இருக்கணும்னா அப்படி தானே இருக்கணும், அப்புறம் வேறு வழி இல்லைல்ல. இந்த போர் குறித்த வரைக்கும் நம்ம ஊர்லேயும் அது வந்து பேசப்படலானுச்சு. குறிப்பாக பாகிஸ்தானில் வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துச்சு. ஸ்ரீலங்காவில் வந்து நீர்மூழ்கி கப்பல் மூலமாக தாக்குதல் நடந்துச்சு, அவங்க வந்து தாக்குனாங்க அப்படிங்கிற பிரச்சனைலாம் ஒன்றுச்சு. அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்லை ஆக்சுவலி அமெரிக்கா வந்து என்ன செஞ்சது, இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணுச்சு. நேச்சுரலி அது இந்த ஸ்ரீலங்கன் ஆஃப் த காலே கோஸ்ட், காலேங்கிற ஒரு போர்ட் இருக்குது, அதுலேருந்து ஐ திங்க் 200 நாட்டிக்கல் மைலோ 160 நாட்டிக்கல் மைல் ஆஃப் சவுத் ஈஸ்ட்டில் வந்து அந்த டார்பிடோ பண்ணி என்ன செஞ்சாங்க, ஈரானியன் கப்பல் நம்ம வைசாகில் வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளீட் ரிவ்யூன்னு ஒரு ஈவெண்ட் நடக்கும். அந்த இன்டர்நேஷ்னல் ஃப்ளீட் ரிவ்யூ முடிச்சுட்டு அது ரிட்டர்ன் போகிற நேரத்தில், பட் ஆனால் அதனுடைய ஷெடியூலிங் பார்த்தோம்னா அந்த டயத்துக்கு போயிருந்துருக்கணும். ஆனால் அவங்க எதுக்கு லிங்கரிங் ஆகிட்டுருக்காங்க மேபி. ஆக்சுவலி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஈரான் போர் ஆரம்பித்த 2வது நாளே ஈரானில் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி பூராவும் என்ன ஆகிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு மேபி ப்ராப்ளம் அட்மிரலே இறந்துருக்கலாம். அட்மிரல்ட்டிருந்து கிளியர் ஆர்டர் வராமல் இருந்தாலும் அவங்க டிலே பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இதே அமெரிக்கன்ஸ் என்ன செஞ்சுட்டாங்க, இவன் டிலே பண்ணி நம்மளை வேவ் பண்ணி என்ன செய்யறான், நமக்கு வேறு இடத்துலையும் ரெடி பண்ணுறான்னு சொல்லி தான் அவன் அடிச்சிட்டாங்க. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் இது. பட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஐ வாஸ் வெரி மச் அப்ரிஹென்சிவ் தட் இந்த போர் வந்து ஸ்பில் ஓவர் ஆகி இது ரீஜனல் கான்ஃப்ளிக்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா ரீஜனல் கான்ஃப்ளிக்ட் ஆகிடுமோ நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். ஏன்னா அதெல்லாம் ஆயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், நம்ம கழுத்து கத்தி வந்துடும். இதில் சார் ஆரம்பத்தில் போர் தொடங்கிட்டாரு ட்ரம்ப், இப்போ எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் கிடையாது. அவரெல்லாம் எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்காரு. ட்ரம்ப் வந்து அவர் போட்ட பிளான் படியே போயிட்டு இருக்காரு. நீங்கள் சாதாரண நினைச்சிடாதீங்க ட்ரம்ப் வந்து சாதாரணமான ஒரு லீடர் கிடையாது. ஹீ நோஸ் வேர், எதை அழுத்தினோம்னா எங்கே ரிசல்ட் வரும், எங்கே அழுத்தினோம்னா எங்கே ரிசல்ட் வராது அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர் அதாவது சில பேர் கோமாளித்தனமாக இருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். சில பேர் வந்து பார்க்குறதுக்கும் கோமாளித்தனமாக இருப்பாங்க, ஆக்ஷனும் கோமாளித்தனமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு வீடு வாங்கினா 2 வீடு வாங்கினா 4 வீடு வாங்கினா பாட்டுக்கு அவன் டெவலப் ஆகிட்டே போயிட்டு இருப்பான். ஆனால் பார்த்தோம்னா ஜோக்கர் மாதிரி இருப்பான். அந்த மாதிரி ட்ரம்ப் இஸ் நாட் அ நார்மல் பர்சன். ஹீ நோஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் டூயிங். ஒன்லி ப்ராப்ளம் இஸ் அவர் வந்து வெரி ஓப்பன், அதாவது டிப்ளமசி இல்லாத ஒரு லீடர் அவர். ஹீ ஜஸ்ட் நேற்று கூட ஒரு ட்வீட் பாருங்கள், எக்ஸ்பிளிட்டரி வேர்ட்ஸ், அதாவது வெரி ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டெலாம் யூஸ் படுத்தி ட்வீட்லாம் போட்டிருக்காரு. பட் ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு எஃபெக்ட்டுக்காக தான், ஒரு எஃபெக்ட். ஹீ வாண்ட்ஸ் அன் எஃபெக்ட். அது இது மாதிரி பாரு. ஸோ ஒரு இதெல்லாம் வந்து அந்த கிரீன்லாண்டை வந்து யூஎஸ்க்கு சொந்தங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஆக்சுவலி ஒரு பாயிண்டில் வந்து கிரீன்லாண்ட் யூஎஸ் வந்து ஐஸ்லாண்டோட இது என்ன செஞ்சுருக்காங்க, ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அப்போ விலை ஜாஸ்தின்னு விட்டுட்டாங்க. இப்போ திருப்பி அந்த ரீநெகோஷியேட் பண்ணுறாரு. பட் இட்ஸ் அ வெரி சீரியஸ் திங், தட் கைண்ட் ஆஃப் திங். அந்த மாதிரி இப்போ இதில் இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் பற்றி நிறையா சொன்னீங்க. ஆனால் அந்த கமாண்டோஸ்க்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகள் அந்த மாதிரி எதுவும் நடக்குமா சார்? அது என்ன ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் வந்து கமாண்டோஸ் ஆப்ரேஷன்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் சொல்லுவாங்க. இந்தியாவில் வந்து அதனுடைய பயிற்சி நடக்குது. கமாண்டோ கோர்ஸ் நான் 1992 ஐ ஸ்டில் ரிமெம்பர் த டேட்ஸ். செப்டம்பர் 2லேருந்து அக்டோபர் 6 வரலும் பண்ணேன். 34 நாள். வெரி இங்கே பெல்காமில் தான் பண்ணேன், கமாண்டோ ஸ்கூல் பெல்காமில். அந்த கமாண்டோ கோர்ஸினுடைய ஃபார்மேட்டே ரொம்ப வித்தியாசமானது. ஆர்மி ட்ரைனிங்கே ரொம்ப கஷ்டம், அதில் கமாண்டோ கோர்ஸினுடைய ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க, 0 டே, 10 டே, 20 டே, 30 டே, 36th டே, இப்படி தான் அதை வந்து பிரிக்கிறான். 0 டேயில் வந்து வருவோம், வந்தவொடனே மொட்டை அடிச்சிருவாங்க. எவ்ரிபடி மொட்டை அடிச்சிருவாங்க. அதே மாதிரி ஓவரால்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த இதில் கொரோனா டயத்தில் டாக்டர்ஸ் போட்டுக்கிட்டாங்களா, என்னது அது பேர் ஓவரால், பிபி மாதிரி, பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்னு சொல்கிறது பிபின்னு. பட் நாங்கள் வந்து ஓவரால் போட்டுக்குவோம். அதே மாதிரி பெல்ட் கிடையாது, கயிறு கொடுத்துருவாங்க, மொத்தமான கயிறு கொடுத்துருவாங்க, கயிறு தான் போட்டுக்குவோம். ஸோ மொட்டை, ஒரே ட்ரெஸ்ஸு, கயிறு, நல்ல ஹார்டு ஷூ, இவ்வளோதான். இதான் கமாண்டோ. காலையிலேருந்து ராத்திரி வரல இந்த ட்ரெஸ் தான் நம்பர் 1. இப்போ வந்து ஃபஸ்ட் டே வந்து கமாண்டோஸில் வந்து ஃபஸ்ட் டே நல்ல நார்மல் டயத்தில் ஆரம்பிக்கும். 6:30 போல் பிடி ஆரம்பிக்கும். பிடி நடக்கும். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு பிடி இருக்கும். அதுக்கப்புறம் பேட்டில் அப்டக்கிள் கோர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஒன்லி ஃபிசிக்கல். அதில் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பேட்டில் அப்டக்கிள் கோர்ஸ்னு சொல்கிறது, ஒரு அப்டக்கிள்ஸ் எப்படி, அப்டக்கிள்னா தடை, அதை எப்படி மாறுறது அப்படின்ட்டு. அதே மாதிரி பேட்டில் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது. லாங் ரூட் மார்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி
கான்ஃபிடென்ஸ் ட்ரைனிங், சிடின்னு சொல்கிறது, கான்ஃபிடென்ஸ் ட்ரைனிங். அதாவது பாம்பெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது, உயிர் பாம்புகளை ஹேண்டில் பண்ணுறது, அதே மாதிரி உயரத்துலேருந்து குதிக்கிறது, அதே மாதிரி ரொம்ப வேகமான ஒரு இடத்துலேருந்து கையை விட்டுட்டு ஸ்விம்மிங்கில் இதில் தாண்டுறது, இந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி அந்த கோர்ஸ் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் அப்போ வந்து எனக்கு வந்து வாலிப முறுக்கான வயசு எவ்வளவு, 22. ஸோ எனக்கு ஒன்றுமே தெரியல, அடித்து தட்டிட்டு போனோம் அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட் டே வந்து அங்கே வந்து அவர் சொன்னார், ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொல்கிறேன் அதை பற்றி. நிறைய பேர்த்துக்கு அது ஆப்ஷனல், ஆக்சுவலி வேண்டாம்னா போயிடலாம், அஃப்கோர்ஸ் போட்டுருவாங்க. பட் போகலாம்னா எப்படின்னா, இட் இஸ் நாட் கம்பல்சரி ஃபார் அதர் ஆர்ம்ஸ். இன்ஃபென்ட்ரி கம்பல்சரியாக இருக்கும், அது கிரேடட். பட் அதர் ஆர்ம்ஸ் கம்பல்சரி இல்லை. ஆனால் அவர் என்ன சொன்னார், ஒரு ராஜா இருந்தார், ஒரு திருடன் மாட்டிக்கிட்டான். அவன்கிட்ட சொன்னார், தம்பி உனக்கு பனிஷ்மெண்ட் என்ன பனிஷ்மெண்ட்னா, 100 கசையடி வாங்கு, இல்லாட்டி 100 ரொம்ப பயங்கர கோரமான ஒரு மாத்திரை, பயங்கர கசப்பான ஒரு உருண்டையை சாப்பிடு, ஆனால் கசையடியா உருண்டையா செலக்ட் பண்ணு. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோன்னா திருப்பி அது வந்து ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட்ல இருந்து அப்படின்னாரு. ஸோ எதுக்கு இது சொல்கிறாரு அந்த ஆஃபீஸர்னா, நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு ஆரம்பத்தில். பாதி பேர் போகலாமா வேண்டாமன்னு 1 டே 2 நாள் 3 நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சு. ஸோ அவர் சொன்னார், நல்லா யோசனை பண்ணிக்கங்க, போகிறதுனா இன்றைக்கே போயிடுங்க, இல்லை இருந்தீங்கன்னா எவ்வளோக்குள்ள இருக்கிறீங்க அவ்வளோக்குள்ள வேஸ்ட் ஆகிட்டு போயிட்டு இருப்பீங்க, கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, போயிடுவீங்க அப்படின்னு. இந்த மாதிரி ரொம்ப தெளிவாக அதுக்கு தான் சொன்னார். ஸோ இந்த ராஜா வந்து சரி இவன் சொன்னான், ஐயா நான் வந்து கசையடி வாங்கிக்கிறேன் அப்படின்னா. ஒரு அடி அடித்த உடனே உயிரே போயிடுச்சு, வேண்டாம் எனக்கு நான் உருண்டையே சாப்பிட்றேன் அப்படின்னா. உருண்டை சாப்பிடணும், ஐயோ அப்படியே கலங்கி போயிட்டான். இல்லை வேண்டாம் கசையடின்னு. இப்படி இது வேண்டாம் அது வேண்டான்னு மைண்டை மாறி வேவரிங் மைண்ட்னால என்ன ஆயிடுச்சு, அந்த ஆள் வந்து 100 கசையடியும் வாங்கினார், 100 கசப்பு மாத்திரையும் சாப்பிட்டாப்புல. ஸோ அந்த மாதிரி அவர் கமாண்டர்ஸ் எங்கள் இன்ஸ்ட்ரக்டர் தான் சொல்லுவார், தெளிவாக இருங்க, எப்போவுமே வாழ்க்கையில் தெளிவாக இருங்க, ஆர் யா பார், இந்த பக்கமாக அந்த பக்கமாக அப்படின்பா. இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எனக்கு ட்ரைனிங். அது ரொம்ப 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 ஷார்ப்பாக அதை நான் மைண்டில் ஏற்றுக்கிட்டேன் லைஃப் ஃபுல்லாக. இந்த கமாண்டோவில் 10 டேஸ்க்கு அப்புறம் 20 மைல் வாக் இருக்கும், 20 மைல். அதுக்கப்புறம் செகண்ட் 10 டேஸ்க்கு அப்புறம் 30 மைல் வாக் இருக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் 10 டேஸ்க்கு அப்புறம் 40 மைல். இப்போ கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர். 20 கிலோமீட்டருக்கு 2 hour 40 minutes, 30 கிலோமீட்டருக்கு 4 hour 40 minutes, 40 கிலோமீட்டருக்கு 5 hour 40 minutes. அதில் 5 hour 40 minutes, 3 hour 40 minutes and 2 hour 40 minutes, 20, 30, 40. ஸோ அந்த மாதிரி. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆனால் ஆல்வேஸ் வில் பி ஹேவிங் 17 கிலோகிராம் இது என்னது வெயிட், ஓடுறது ஓடியாது எல்லாமே. ஸோ அது வந்து இட் டெஸ்ட் த என்டியூரன்ஸ் டு த எக்ஸ்ட்ரீம் லிமிட்ஸ் ஆஃப் த பர்சன். ஸோ அப்படி பார்க்கும்போது அது ஒரு ஒன் ஆஃப் த இந்த ட்ரைனிங்கில் தான் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் கமாண்டோ கோர்ஸில் வந்து பெல்காம் ஃபாரஸ்ட் இருக்கும். நாங்கள் போன டைம் மழை காலம் தெரியுமில்ல, அக்டோபர் நவம்பரில் எப்படி இருக்கும் மழை, ஹோல் டைம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த பேட்டில் அப்டிக்கல் கோர்ஸில் இருக்கிற கட்டையில் காலை வச்சா அந்த வழுக்கி கீழே விழுந்துருவோம். நிறைய பேர்த்துக்கு பேட்டில் அப்டிக்கல் கோர்ஸில் மழை காலத்தில் பண்ணுறது ரொம்ப டேஞ்சர். யூ ஹேவ் டு பி லைக் அப்படியே சும்மா அட்டகாசமாக இருக்கணும். நம்மளுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து டாப் கிளாஸாக இருக்கணும். அப்போ தான் அங்கே வந்து என்ன செய்ய முடியும், உயிரோடு வர முடியும். நிறையா டெத்தாக இருக்கும் அந்த கமாண்டோ கோர்ஸில். டியூரிங் த கோர்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் டைட் வேரியஸ் அக்கேஷன்ஸ். ஆச்சா, இப்போது இந்த 20 கிலோமீட்டர் நாங்கள் போனேன். சில ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கணும், எனக்கு தெரியல எப்படின்ட்டு. அடுத்து வந்து 20 கிலோமீட்டர் அந்த பிட்டுன்னா பேக் பேக், அந்த பேக் பேக்கை தூக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டு திரும்பி வந்து எடுத்தோம்னா அந்த டாங்கரியை திறந்தோம்னா அப்படியே ஸ்கின் பூரா டாங்கரில் ஒட்டி இருந்தது. ஏன்னா அரிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து தென் வி ரியலைஸ்ட் தெர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் விச் வி ஹேவ் டு, அதை பின்னாடி பேடெல்லாம் வச்சு முன்னாடி வந்து நம்ம வேர் பண்ணுறதுக்கு முந்தி எண்ணெய் தடவி அப்படிலாம் செஞ்சோம். அடுத்து அஃப்கோர்ஸ் சரியாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கமாண்டோ கோர்ஸில் வந்து ஒரு கிரேட் கான்ஃபிடென்ஸை கொடுத்துட்றாங்க அந்த கோர்ஸில். அந்த கான்ஃபிடென்ஸ் தான் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அசாதாரணமான விஷயங்கள் செய்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்குது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.